ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி
30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸு லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கும்பத்தில் இப்போ ராகு இருக்கார். அபரிமிதமான எண்ண அலைகள் இருக்கும், ரொம்ப வேகமாக ஓடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால எல்லாமே தீர்க்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதம் பார்த்தோம்னா வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம், அதனால் கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து பார்த்தோம்னா செவ்வாய் இருக்கார். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நிச்சயமான வெற்றி இருக்கும். எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன் 2 கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் வந்து 15ஆம் தேதி அன்றைக்கி 5ஆம் இடத்துக்கு போய்டுறது. அதனால் வந்து பார்த்தாலேனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக 4-5 பரிவர்த்தனை வேறு இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேனால் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், 7ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் இருக்கார். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தடையானால் நிச்சயமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் புதனும் வேறு இருக்குது. அதனால் சப்தமாதிபதின்றதுனால 7ஆம் இடத்தில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து புதன் போகிறார். புதன் வந்து 5ஆம் இடத்துக்கு போகிறார். குருவும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல போய் மறைகிறார். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 6ஆம் இடத்துல குரு மறைகிறார் சாமி அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. குரு உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறது ரொம்பவுமே வந்து பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளில் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனஸ்தானாதிபதி தனக்காரகனே வந்து அவனே போய்
6ஆம் இடத்துல போய் உட்கார்றதுனால பணம் கையில் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மன எண்ணங்கள் மிகவும் அதிகமாக அலைப்பாய்ந்து கொண்டே போகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம், கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கார். குரு மாறினதுக்கப்புறம் தனித்த ராகு, அதிகமான திங்கிங் இருக்கும், தூங்க விடமாட்டார். ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற மாதிரி ஓடுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் பண வரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு அமையும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக குழந்தை பிராப்தி உண்டு இந்த மாதத்தில். அதை தவிர பார்த்தேனால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய முயற்சி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு என்றைக்கு வருது அப்படின்னா 25/5/2026 27/5/2026 வரலும் உண்டான காலகட்டமாக அமைப்போகுது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருந்ததுன்னா பானகம் சமர்ப்பிச்சுட்டு போங்க. வெள்ளத்தில் ஏலக்காய், அதை தவிர தண்ணியில் வெல்லம், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கரைச்சி இது பண்ணுவாங்க. பானகம்னு பேர். அது அங்கே நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டுட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு, ஏன்னா 7 சனி வேறு இருக்குது, இந்த காலகட்டத்தில் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பெரிய விடுதலையாக இருக்கும்.